அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம். ஒரு ட்ரெயினில் வந்து ஃபைட் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், ஒன்னே ஒன்று இருக்கு சார். ஒன்றுலாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணா எப்போ வேணா என்ன வேணா ஆகும். எனக்கே கூட சில நேரங்களில் இன்ஜூர் ஆகும். நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா காட் கிரேஸ், ஒரு 10 டேஸ்ல வந்து பெருசா யாருக்கும் இன்ஜூர் ஆகல. சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th டே எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்க கூட சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். அதே போல